வாழ்க்கை ஒரு ஆழமான கடல் மாதிரி. மேலே பார்ப்பதற்கு அமைதியாக இருக்கும். ஆனால் உள்ளே எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஒரு அடியை முன்னால் வைக்கும்போது நம்மிடம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, இந்த இடத்தின் ஆழம் எனக்கு தெரியுமா? இந்த கதை ஆழம் தெரியாமல் காலை வைத்த ஒரு மனிதனின் வாழ்க்கை. வணக்கம் நண்பா, உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது ஏஜே ஹாட்சிங். அரவிந்த் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன். அப்பா அரசு ஊழியர், அம்மா வீட்டை சுமக்கும் ஒரு அமைதியான பெண். அரவிந்துக்கு ஒரு கனவு இருந்தது. பணம், மரியாதை, அதிகாரம். அவனுக்கு தெரிந்த ஒரே விஷயம், வாழ்க்கையில் வேகமாக மேலே போக வேண்டும். யாரையும் பார்த்து நின்று கற்றுக்கொள்ள அவனுக்கு பொறுமை இல்லை. நான் வேகமாக நினைக்கிறேன், வேகமாக முடிவெடுப்பேன், அதுதான் வெற்றி என்று அவனுக்கே அவன் சொல்லிக் கொண்ட பொய் அது. கல்லூரி முடிந்தவுடன் ஒரு நல்ல வேலை கிடைத்தது. ஆனால் சம்பளம் அரவிந்தின் கனவுக்கு போதவில்லை. அந்த நேரத்தில்தான் ஒரு நண்பன் வந்தான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குடா, 3 மாதத்தில் பணம் இரட்டிப்பு இருக்கு என்றான். அரவிந்த் யோசிக்கவே இல்லை. டாக்குமெண்ட், ரிஸ்க், லீகல் என்று எதை பற்றியும் யோசிக்கவில்லை. சான்ஸை விட்டா வாழ்க்கையை விட்ட மாதிரி என்று அவன் நண்பன் சொன்னான். அந்த ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை தள்ளியது. அவனுடைய சேமிப்பு, அப்பா வைத்திருந்த எஃப்டி, அம்மாவின் நகை எல்லாம் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போனது. 3 மாதம் முடிந்தது. பணம் இல்லை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப், நண்பன் அலுவலகத்தில் கிடைக்கவில்லை. அரவிந்த் கால் நடுங்கியது. முதல் முறை அவனுக்குள் ஒரு பயம். நான் என்ன பண்ணிட்டேன்? அப்பாவை பார்த்து கண்ணை உயர்த்த முடியவில்லை. அம்மாவின் கண்ணீர் அவனை சுட்டது. அந்த இரவு அரவிந்த் தூங்கவில்லை. அவன் வாழ்க்கை முதல் முறையாக ஒரு பள்ளத்தில் விழுந்தது. அவமானம். அரவிந்த் வீட்டை விட்டு வெளியேறினான். நான் இதை சரி பண்ணுவேன், திரும்பி வருவேன் என்று சொல்லிக்கொண்டே. ஆனால் வெளியே வாழ்க்கை அவனுக்கு தயாராக இல்லை. ஜாப் ரிஜெக்ஷன், மணி ஷார்ட்டேஜ், லோன்லினஸ். ஒரு நாள் பசியால் சாலை ஓரத்தில் உட்கார்ந்தான். அந்த இடத்தில் ஒரு வயதானவர் வந்து உட்கார்ந்தார். அமைதியாக கேட்டார், யோசிக்காமல் ஏதாவது செய்திருக்கியா என்று. அரவிந்த் அழுதான். அந்த முதியவர் சொன்னார், மகனே, ஆழம் தெரியாமல் காலை வைக்காதே. வாழ்க்கை தண்டிக்காது, ஆனால் கற்றுக் கொடுக்கும். அந்த வார்த்தைகள் அரவிந்தின் உள்ளே இறங்கின. முதன் முறையாக அவன் யோசிக்க ஆரம்பித்தான். சிறிய வேலை, குறைந்த சம்பளம். ஆனால் இப்போது ஒவ்வொரு முடிவுக்கு முன் ஒரு கேள்வி, இந்த அடியின் ஆழம் என்ன? மெதுவாக, நேர்மையாக, உழைப்புடன் அவன் வாழ்க்கையை கட்டினான். ஆண்டுகள் கடந்தது. ஒரு நாள் அரவிந்த் மேடையில் நின்று பேசினான். முன்னால் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இருந்தார்கள். அவன் சொன்ன ஒரே விஷயம், வேகமாக ஓடாதீங்க, முன்னால் என்ன இருக்குன்னு பாருங்க, ஆழம் தெரியாம கால விடாதீங்க. அவன் கண்களில் கண்ணீர். இப்போது அவன் இருந்தது அவன் விழுந்த பள்ளத்தில் அல்ல, அவனை உயர்த்திவிட்ட மேடையில். வாழ்க்கை நம்மை தவறவிடும், ஆனால் ஒவ்வொரு தவறும் ஒரு பாடம். அந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் வீழ்ச்சி முடிவல்ல. ஆழம் தெரியாமல் காலை வைக்காதே, ஆனால் விழுந்தால் எழ கற்றுக்கொள். ஏனெனில் விழுந்தவன்தான் உயரத்தின் மதிப்பை உண்மையிலேயே அறிவான். இந்த கதை உங்களை யோசிக்க வைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடியாவது மெதுவாக வையுங்கள். அதுவே இந்த கதையின் வெற்றி. இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.